இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு மோடி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பலுக்கு சம்பட்டி அடி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா அது அமைஞ்சிருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களினுடைய கைதுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தான். யாரெல்லாம் மோடி அரசுக்கு எதிராக களத்துல நின்று செயல்படுறாங்களோ அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய முக்கிய கள போராளிகள்ல தொடங்கி அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக தான் இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது அப்படிங்கிறது அமைஞ்சிருந்துச்சு. மார்ச் 21ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட போது அந்த கைதே செல்லாது, அவர் சட்டத்துக்கு விரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் முன் வச்சு ஜாமீன் கேட்கப்பட்டிருந்துச்சு. அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்களாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா, இந்த இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு சில முக்கியமான கேள்விகளை அமலாக்கத்துறைக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களை நோக்கி முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் இதே மாதிரி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கும் இது பொருந்துமா? உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கில் அந்த கேள்வியை எழுப்பி இடைக்கால ஜாமீனும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க, அது மற்றவர்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, அமலாக்கத்துறையை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1.5 வருடமா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு 1.5 வருடம் ஆயிருக்கு. நீங்க மார்ச் 21ஆம் தேதி தான் கைது செய்திருக்கிறீங்க. அப்ப இந்த 1.5 ஆண்டுகள் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, தேர்தல் நெருங்கும் போது இன்னும் 21 நாட்கள் தான் இருக்கு. இப்ப பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. 21 நாட்கள் அவர் வெளியிருந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும்? ஒரு முதலமைச்சராக இருந்து அவருடைய முதலமைச்சர் பணி செய்யறத தடுக்கிறத தவிர அவர் இந்த 21 நாட்கள் ஜெயிலுக்குள்ள இருந்து இருக்கிறதுனால நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? வெளியிடுறதுனால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுற போகுது அப்படிங்கிற கேள்வியும். மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. அவருடைய பணி செய்ய விடாம நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஓவராலா அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொடர் விசாரணையில நீதி அரசர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளா இருந்துச்சு. இதற்கு எதிர்த்து வாதம் வச்ச அமலாக்கத்துறையின் சார்பில் வாதம் வைக்கக்கூடிய வழக்கறிஞர் மேத்தா என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப அரசியல் தேர்தல் பணிகளுக்காக ஒருத்தருக்கு நம்ம ஜாமீன் கொடுக்கிறோம், ஒருத்தருக்கு நம்ம பெயில் கொடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டும் கிடையாது, அது ஒரு லீகல் ரைட்டும் கிடையாது, அது சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமையும் கிடையாது, ஒரு தனிநபரினுடைய அடிப்படை உரிமைகள்லையும் அது வராது. இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும். அவருக்கு நம்ம ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மேத்தாவினுடைய வாதமா இருந்துச்சு. இதற்கு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் சரி, உச்சநீதிமன்றமும் எழுப்பிய கேள்வி என்ன அப்படின்னா, மணி லாண்டரிங் ஆக்ட்ல செக்ஷன் பிரிவு 8 மிக தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் கைது செய்யப்பட்டு 365 நாட்களுக்குள்ளாக விசாரணையவே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 365 நாட்களுக்குள் விசாரணையே முடிச்சிடணும் அப்படின்னு கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்குல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியானது நம்ம மற்ற வழக்குகளோடு பொருந்தி பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ மாண்புமிகு அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்ப கைது செய்யப்பட்டாரு? கிட்டத்தட்ட ஜூன் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கடந்த வருடம் ஜூன் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இப்ப கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில பிஜேபி அரசால் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும். அந்த வழக்கு விசாரணையே முடிவடைஞ்சிருக்கணும். இது நான் சொல்லல, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டினுடைய செக்ஷன் சொல்றதா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள்ல இருக்கக்கூடிய செய்தி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேர்தல் சமயத்துல ஒருத்தரை நீங்க முடக்கி வைக்கிறதும், தேர்தல் சமயத்துல அவருடைய வேலை செய்ய விடாம வைக்கிறதும் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஜனநாயக தன்மையா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்குல உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது அப்படியே தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். ஏன்னா அவருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் நிரூபிக்கப்படல. இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கேட்ட போதும் கூட அதற்கு ஜாமீன் வழங்கப்படல. அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பிறகும் ஜாமீன் வழங்கப்படல அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அமலாக்கத்துறை அந்த அளவுக்கு அவருக்கான நெருக்கடிகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற அடிப்படையில். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கெஜ்ரிவால் வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி,
அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது. கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவரை நீங்க ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி, ஒரு தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் மாதிரி நீங்க அவரை கைது செய்யறதும், அவரை நீங்க அந்த அடிப்படையில் அவரை கையாளுறதுமே தவறு. அவர் மாநிலத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சு அவருக்கு ஜூன் 1 வரைக்கும் நாங்க இன்னைக்கு ஜாமீன் தரோம் அப்படின்னு சொல்லும் போது, அவரின் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, அவருக்கு ஜூன் 4 வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாரு அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர். அவர் அவ்வளோ நாள்லாம் தர முடியாது, ஜூன் 4 வரைக்கும்லாம், ஜூன் 4 வரைக்கும் தரக்கூடாது, இன்னும் குறுகிய காலத்தில் அவருக்கு சுருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உச்சநீதிமன்றம் நாங்கள் ஜூன் 1 வரைக்கும் அவருக்கான அந்த இடைக்கால ஜாமீனை வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கெஜ்ரிவால் தொடங்கி மணீஷ் சிசோடியா தொடங்கி தமிழ்நாட்டில் அமைச்சரான செந்தில் பாலாஜி வரைக்கும் இவர்களுடைய இந்த கைது அப்படிங்கிறது எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னா, கெஜ்ரிவாலின் கைது இந்தியா கூட்டணி வலிமையாக அமைந்த பிறகுதான் கெஜ்ரிவாலுடைய கைதை நோக்கியே இவங்க நகர்றாங்க. அது வரைக்கும் 1.5 ஆண்டுகள், அதான் உச்சநீதிமன்றம் 1.5 ஆண்டுகள் கைது செய்யாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் தொடங்கி அந்த கூட்டணிக்கான முழக்கம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் வலுவடைஞ்சு இன்னைக்கு பிஜேபியை வீழ்த்திட முடியும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்த பிறகுதான் கூட்டணியில் இருந்த முக்கியமான தலைவர்கள் கைது செய்து அதன் மூலமா இந்தியா கூட்டணியினுடைய அந்த வேலை திட்டங்களை, அவர்களுடைய அந்த வெற்றிக்கான பயணத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அரசு நினைக்குது அப்படின்னா, அந்த இடத்திலேயே அவர்களுடைய தோல்வியானது நிரூபணமாகுது. ஜூன் 4 அவங்க தோல்வி அடைய போறாங்க, அந்த தோல்விக்கான ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படிங்கிறது எப்ப தெளிவானுச்சு அப்படின்னா, இந்தியா கூட்டணி தொடங்கி அந்த கூட்டணி வலுவடைந்ததை அவர்கள் அந்த வலுவடைந்ததை காட்டுற மாதிரி அந்த இந்தியா கூட்டணி இந்த தலைவர்களை கைது செய்ய தொடங்கியதுதான். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி மணீஷ் சிசோடியாவை கைது செஞ்சாங்க. மணீஷ் சிசோடியாவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதே போல மற்ற சில இடங்கள்ல முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இணைந்து பிஜேபிக்கு எதிரான தங்களுடைய பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடாக தான் அந்த கைதுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் சம்பட்டி அடி கொடுக்கிற மாதிரி தான் தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவே. ஏன்னா அமலாக்கத்துறையின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் சொன்னாரு, கெஜ்ரிவாலுக்கு நீங்க தேர்தலை ஒரு பார்வையாக வச்சு நீங்க ஜாமீன் கொடுக்குறீங்க அப்படின்னா, தட் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட் நார் இஸ் லீகல் ரைட் அப்படின்னு சொன்னார். இது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியும் அவருக்கு ஒரு அடிப்படை உரிமை இல்லை, அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமையும் கிடையாது. இது ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு கொண்டு போய் விட்டுருன்னு அமலாக்கத்துறையின் சார்பில் சொன்ன போது, உச்சநீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, இது அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய பணி மக்கள்கிட்ட போய் பேசுறது, அதனால நாங்க அதை கருத்தில் கொண்டு இந்த வழக்குக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய தன்னாட்சி அமைப்புகளை வச்சு இப்படி இந்த மாதிரியான தலைவர்களுடைய பிரச்சாரங்களை, அரசியல் பணிகளை கட்டுப்படுத்திடலாம் நினைக்கிறதுக்கு ஒரு சம்பட்டி அடி கொடுக்கக்கூடிய தீர்ப்பா இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் முன்பே சொன்னேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிஜேபிக்கு டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுக்க போறார், இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுக்க போறார், அது மிகப்பெரிய அடியாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்திய அந்த பிரச்சார பணி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார் அவர்கள் கொள்கைக்கு எதிராக அவர் பிரகடனப்படுத்தி பேசிய செய்திகள், 40க்கு 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் எப்படி வெற்றி வாய்ப்பை திமுக உறுதி செய்து வைத்திருக்கிறதோ, அதே போலவே திமுகவின் கூட்டணியில் வங்கம் வகிக்கிற கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வருவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாருக்கு மிகப்பெரிய இடியாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வழங்கியிருக்கக்கூடிய இந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா கோர்ட்டின் அடிப்படையில, நீதிமன்றங்களினுடைய அடிப்படையில, பிரசிடென்ட் ஆஃப் த ஃபேக்ட்ஸா பார்க்கும்போது, இதற்கு முன்பு இப்படி ஒரு வழக்குல ஒருத்தர் ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படின்னா பிற்காலங்களில் வரக்கூடிய வழக்குக்கும் அது பொருந்தும் என்கிற அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில்
மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக தென்படுகிறது என்பது இந்த வழக்கின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.